தீவிரவாதி பாஷா அவர் அப்பான்னு போட்டு போடுறையே. நான் கேட்கிறேன், இவன் அப்பானா இந்த செத்து போற பிள்ளைலாம் இவையெல்லாம் நீ என்னன்னு சொல்லுவ? இவன் குடும்பத்தில் என்ன சொல்லுவ? அந்த குழந்தையுடைய குழந்தை போது இறந்துருக்குது. அவன் குடும்பத்தில் இருக்கிற அப்பாக்கள் என்ன சொல்லுவ? என்ன பதில் சொல்லுவ? இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க? அதில் நான் சொல்ல வேண்டிய விஷயம் தெரியுமா? இந்த சீமாவோட அப்பா இருக்கார்ல, புது அப்பா, யாரு? செத்து போன பாஷா, அல்லுமா பாஷா. அந்த ஆளு ஊர்ல தட்டாத கோர்ட்டே கிடையாது. எல்லா கோர்ட்லயும் போய் எனக்கு பெயில் தாங்க பெயில் தாங்க நின்னாரு. லாஸ்ட்ல சுப்ரீம் கோர்ட் போனாப்ல. சுப்ரீம் கோர்ட்ல போய் என்ன சொன்னாங்க? இதே கதை தான். இவ்வளவு வருஷமா நாங்க ஜெயில இருக்கோம், நீங்க எனக்கு கொஞ்சம் பெயில் கொடுங்கன்ட்டாங்க. இந்த வழக்கு சல்மான் ருஷ்டியை கொண்டு வராங்கன்னா, இந்த சல்மான் ருஷ்டிக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா? ஒரு ஹியரிங்க்கு 20 லட்ச ரூபா, 20 இருந்து 30 லட்ச ரூபா கேட்பான். காங்கிரஸ்காரன் நினைக்கிறேன். அந்த ஆளை கூட்டி வந்தாங்க இங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. கூட்டு வந்து வாதாடும் போது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் என்ன கேட்டாரு, என்ன கேஸ் அப்படின்னு. தொடர் குண்டுவெடிப்பு, எவ்வளவு பேர் இறந்து போனாங்க? 58 பேர். எவ்வளவு பேர் காயம் அடைஞ்சாங்க? 200க்கும் மேற்பட்டவர். எவ்வளவு ஷாப் எங்கெங்கெல்லாம் வச்சாங்க? லிஸ்ட் பண்ணான்னு வச்சுக்கவேன். இந்த ஆளு